ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சார் என்ன கிருத்திகா சுரேஷ், தங்கமணி ப்ரோ, சிஸ்டர் கார்த்திகேயன் ப்ரோ, கண்ணன், ஹப்சா சிஸ்டர், எல்லாருமே கவிதை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. பானு சிஸ்டர், உங்க கமெண்ட்டை படிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இருக்கும்போது அவங்க அருமை நம்ம யாருக்குமே புரியறதில்ல, இறந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. இது எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். தீஷன் ப்ரோ அப்புறம் டாட் 6வது கமெண்டா பண்ணிட்டு 6 அப்படிங்கிற மாதிரி ஆட்டு போட்டு வச்சிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். டீனா சிஸ்டர் கவிதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முரளிதரன் சிஸ்டர் வந்துட்டு ஹீரோட மாஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஓகே, உங்களோட தாட்டு இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ராமலட்சுமி சிஸ்டர், தீபா சிஸ்டர், ஜீவா ப்ரோ, நீங்க பண்ண கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்இ அப்படிங்கிறவங்க அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி கண்ணன் ப்ரோ டீப் லவ் ட்ராமா போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சிஸ்டர் ராஜா வச்ச ட்விஸ்ட் செம்ம ஃபேண்டஸ்டி ட்ராமாவா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேடுறோம். ஹினாட்டா சிஸ்டர், நீங்கள் நைட்டிஸான்னு கொஞ்சம் ஷாக்காகி கேட்ட மாதிரி இருந்தது. என்னோட வாய்ஸை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கிறது 2Kன்னு நினச்சிட்டிங்களோ? சார் அப்புறம் யூசர் எம்டி சிஸ்டர், அப்புறம் பலமா சிஸ்டர், நீங்கள் பண்ண கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ராணிக்காக நீங்கள் ஃபீல் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பலராமன் என்கின்ற அனு சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், உங்கள் கமெண்ட்டும் வேல்யூபிளாக இருந்தது. சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இப்போ நம்ம நியூவாக பார்க்க போகிற ட்ராமா வந்துட்டு ரிவெஞ்ச் கலந்த ட்ராமா தான். நீங்கள் கேட்ட மாதிரியே ரிவெஞ்ச் கொண்டாந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டையும் அதிகமாக கொடுங்க. நாங்கள் லென்த் ட்ராமா சூஸ் பண்ணுறத விட ஷார்ட் ட்ராமா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். லென்த் ட்ராமா போக போக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ஸ்டோரியாக இருந்தால், அது லாங் ஸ்டோரியாக இருந்தாலும் நாங்கள் அதை போட ட்ரை பண்ணுறோம். இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சகோஸ். விஷயம் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரெடியாக உட்காந்துருக்கும் போது அவங்க படிப்பேன்னு வந்து பேசிகிட்டு இருக்கப்ப, ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் எப்படி இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்காரா, ஐயோ நானே பார்க்கல இளவரசி, நான் வேணா ஒளிஞ்சிருந்து வேணா பார்த்துட்டு வரட்டுமா அப்படிங்கிறப்ப, சரி போய் நீ ஒளிஞ்சிருந்த அவர் எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்ட்டு அவன் அங்கே ரெடியாக உட்காந்துருக்கா. அதே நேரம் அவளோட ரூம்குள்ளே கத்தி எடுத்துட்டு யாரோ வர மாதிரி இருக்கு. அவ உடனே பதட்டப்பட்டு, நான் படிப்புன்னு தான் வந்திருக்காளா, நீ வந்துட்டியா அவர் பார்க்க எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படிங்கிறப்ப கரெக்டாக அவன் வந்துட்டு நான் தான் அவன் வந்துருக்கு அப்படின்னு நீங்களா அப்படின்ட்டு உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அவள் அப்படியே முகத்தரை எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்ப அவன் கண்ணை மூடி அவன் மூஞ்ச பார்க்காத அளவுக்கு மூடி அவளை கிஸ் பண்ணுறான். இல்லை நான் இன்னும் இதுக்கு ரெடி ஆகலை, நீ ரெடி ஆகுறியோ அது எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லை நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் அங்கே பார்த்தா என்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் அவங்க வெட்டி கொண்டுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவள் பனிப்பெண்ணையும் விட்டு வைக்கல. இந்நேரத்துக்கு நீ என் கூட இருக்கிற நேரத்தில் உன்னோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இறந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப என்ன சொல்றீங்க? ஆமாம், நான் 7வது இளவரசன், நீ 2வது இளவரசி, ஆனால் இனிமேல் உன்னோட வம்சம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அந்த நிலைமையும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு தெரியல. அவன் கொலை பண்ண வரான் அப்படின்னு தெரிஞ்சு இவ கொலை பண்ண பார்க்குறா. அங்கே இருக்கிற கத்தி எடுத்து அப்படி அப்போ நீயும் பிளான் பண்ணி தான் வந்திருக்கியோ, என் முகத்தை பார்க்காம இவ்வளோ கோவத்தோட இருக்கு அப்படின்னு அங்கே அவளை இஷ்டம் எல்லாமே அவளை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கத்தி, ஆனால் அவளை குத்தியே கொண்டு இருக்கான். அப்படியே அவன் கொண்டுட்டு எழுந்து நிற்கிறதோட அங்கே கட் பண்ணி ஹீரோயினை இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அங்கே ஒரு கிழவர் உட்காந்துக்கிட்டு, ஏன்னா அந்த கேம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, என்னோட ஃபியூச்சர் அவனோட ஃபியூச்சர்லமா, அது ஒரு கேம், நீ அவனை வின் பண்ணியா, என்னது கேமா வின் பண்ணியாவா, என்ன சொல்றீங்க, இங்கே என்ன நடக்குது, நான் எங்கே இருக்கேன், ஓ அதுவே உங்களுக்கு புரியலையா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் உன்னோட லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ மறுபடியும் உன்னோட வாழ்க்கை ஆரம்பி, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன இது பரலோகத்தோட ரகசியத்தை நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவர் அங்கிருந்து மறைஞ்சி போறாரு. என்ன விஷயம்னா, இப்போ ஹீரோயின் இந்த விஷயத்துல எல்லாத்தையும் ஒரு கேம் மாதிரி தான் பார்த்திருப்பா. கிழவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பரலோகத்தோட ரகசியத்தை வெளியில எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இது சொர்க்கமா நரகமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே அங்க பார்த்தா ஹீரோயின் உயிரோட போயிட்டு தன்னோட வீட்டுக்கதவை திறக்கிறா. அங்க வந்துட்டு இந்த பனிப்பெண் தான் வந்து நிக்கிறா. அவன் வந்து, உயிரோட இருக்கீங்க, என்னாச்சு, காலையிலேருந்து உங்களை காணும், எங்க போறீங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ ஹீரோயின் வந்திருக்கா.
ஆக மொத்தத்துல அவளுக்கு நடக்க போற விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்ல இதுவும் ஒரு சித்து விளையாட்டா அப்படிங்கிறத நாம போக போக பார்ப்போம். நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 3 அண்ணனுங்க. அதுல ஒரு அண்ணன் வந்துட்டு இந்த நாட்டோட ஜெனரல் மாதிரி பொறுப்புல இருக்காங்க. ஒரு பகடைக்கு தலைமையா இருந்துகிட்டு அந்த படையை வழி நடத்தி தன்னோட பேரரசருக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு. இவங்க குடும்பம் வந்துட்டு தியான் குடும்பம். நம்ம ஹீரோயின் பேரே தியான் தான் கூப்பிடுவோம். அதுவே இவன் வந்துட்டு 2வது இளவரசி, நம்ம ஹீரோ வந்துட்டு 7வது இளவரசன். அவனை இன்னும் காட்டல. இதுல வந்துட்டு நம்ம தங்கச்சி மேல 3 பேரும் அவ்வளவு பாசமா இருக்காங்க. சரி வா வா, எங்க போயிருந்த காலையில இருந்து நானே காணும். உனக்காக நிறைய பரிசுலாம் வந்திருக்கு. பரிசு வந்திருக்கா? என்ன பரிசானா? அத ஒண்ணும் இல்ல, உனக்கு பொண்ணு பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பரிசு வேற கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இளவரசர்கள் போட்டோவும் இருக்கு அப்படின்னு. அந்த போட்டோல பாக்குறப்ப ஹீரோட முகம் தான் தெரிஞ்சுக்காதுல. ஆனா ஹீரோட அந்த போட்டோ அங்க இருக்கு. ஆனா அவன் வர்றப்போ அவனோட கை மோதிரத்துல அவன் கையில ஒரு மோதிரம் மாதிரி போட்டிருப்பான். அதை மட்டும் நோட் பண்ணிட்டு கண்டிப்பா அப்ப இது இவனாதான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவனோட ஃபேஸ பார்த்தது இல்லையே. அதுல கொஞ்சம் குழம்பி போறான். அதுக்கப்புறம் அந்த ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட் எந்த விதமான ஷீட்டு, அது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு, இது ஒரு காப்பகத்துல இருந்து தான் வந்திருக்கும். அப்போ அங்கதான் அந்த 7வது இளவரசர் இருக்கணும். நாம போய் அவனை பார்க்கணும், அவன் எப்படிப்பட்டவன்னு பார்க்கணும் அப்படின்னு முகமுடி போட்டு நைட்டோட நைட்டா அந்த 7வது இளவரசனை பார்க்க போறான் நம்ம ஹீரோயின். அப்படி போயிட்டு பார்க்கும் பொழுது அங்க இருந்துகிட்டு அங்க இருக்கிற பனிப்பெண்ணை கிட்ட அவன் கொஞ்சம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அவன் எதிர்பார்த்த வந்த கை மோதிரமும் அங்க இருக்கு. இவன் இப்படிப்பட்ட கீழ்த்தனமானவனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவன் நின்றுட்டு இருக்க இடத்துல டபுக்கு ஒரு சத்தத்தை போட்டுறா. உடனே ஹீரோயினை கொல்ல துரத்துறாங்க. ஆனா பார்த்துட்டு இருக்கிற ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோ கிடையாது. உடனே இருந்துட்டு ஐயோ இவன் கையில மாட்டிக்கிட்டானா நம்மளை கொண்டுருவாங்க, அது இல்லாம நம்ம ஃபேமிலியும் ஏதோ துரோகின்னு சொல்லி கொண்டுடுவாங்க அப்படி சொல்லி தானே கொன்னாங்க. அதனால இப்படி ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஹீரோ கரெக்டா குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்படியே கண்ணும் நோக்கியோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப என்னை காப்பாத்து அப்படின்னோடனே அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்க நேரத்துல ஹீரோவுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு கட்டத்துல வந்துட்டு ஹீரோவை இவ தான் காப்பாத்திருப்பா. ஆனா அந்த சமயத்துல ஹீரோ வந்து முகமுடி போட்டிருப்பான். அதனால இது ஹீரோ தான் அப்படிங்கிறது ஹீரோனுக்கு தெரியாது. ஆனா இவ தான் தியான் குடும்பத்தை சேர்ந்தவ அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அவன் முகமுடி போட்டுக்கல. அது மட்டும் இல்லாம அவன் நெஞ்சில குத்திருந்த அம்பை இவ தான் எடுத்து அந்த இடத்துல காப்பாத்திருப்பா. உடனே இப்ப காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு அவன் துரத்திட்டு வந்தால அவன் கிட்ட போயிட்டு ஹீரோ நிக்கிறப்ப என்ன இங்க எதுவும் பதட்டமா இருக்கு, இங்க யாராவது வந்தாங்களா? அப்படிதான் யாரும் வரலையே. ஓ அப்படியா, என்னோட ஷூ கொஞ்சம் அழுக்கா இருக்கு, அதை கொஞ்சம் தொடச்சிட முடியுமாங்கிறப்ப அதை தொடச்சு விட்டுட்டு இருக்கிறான். ஆனா ஹீரோ மேல அவனுக்கு என்ன காண்டு அப்படின்னு தெரியல. அவன் வேண்டாத வெறுப்பா நடந்துக்கிறான். ஹீரோவை விரட்டி விடுறான். அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன எதுவும் போட்டு கொடுத்துட மாட்டியே. ஆமா நீ எதுக்கு நீ அந்தால வேலை பார்க்க வந்த? இல்ல அந்த 7வது இளவரசரா அது நான் தானே. ஒருவேளை இவ மாத்தி பிடிச்சுக்கிட்டாலோ என்ன சொல்லு. அவன் வந்துட்டு என் குடும்பத்தை பழிவாகுவான், அவனுக்கு எனக்கும் பகை, அவனால கொல்ல வந்த அப்படின்னு சொல்லும்போது இங்க பேரு அதெல்லாம் முட்டாள்தனம், நீ இங்கிருந்து தப்பிச்சுப்போ, அதுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்றேன். சரி எனக்கு உதவி பண்ணதால நான் என்னைக்காவது இவனை நான் போட்டுட்டேன் அப்படின்னா உன்னை நான் இங்கிருந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புற நேரம் அந்த இடத்த பார்க்கும் பொழுது மறுபடியும் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. அதாவது இங்க கிளர்ச்சி நடந்த மாதிரியும் அப்போ வந்துட்டு ஒருத்தனை இவனை காப்பாத்துற மாதிரி தான் ஞாபகம் வருது. அது வேற யாருக்குமே கிடையாது, ஹீரோவை தான் காப்பாத்திருப்பாங்க. ஏன் அப்படியே நிக்கிற? இல்ல இது பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் வருது. அந்த 7வது இளவரசர் கிளர்ச்சின்னு ஒன்று உண்டு பண்ணாங்க. அந்த 7வது இளவரசர் இவ்வளவு கொடுமையானவனா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல நீ எப்படி அவ தப்பா நினைக்கலாம்? வேற யாரையாவது வற்புறுத்தலின் பேர்ல அவங்க பண்ணிருக்கலாம்ல. அவனுக்கு அறிவு இருக்காதா? அந்த முட்டா பையனுக்கு அறிவு இருக்காதா என்ன? என்ன பொசுக்குன்னு திட்டுற? ஓ நீ என்னதான் இங்க காப்பகத்துல இருந்தாலும் இளவரசர் மேல உனக்கு கத்தரா இருக்குதா? இல்ல எனக்கும் அவரை பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு பறிஞ்சு பேசிட்டு வர? அந்த ஆளை பார்த்தாவே எனக்கு காண்டாகுது அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறா. ஆனா இப்ப இளவரசர் மாதிரி அந்த மோதிரத்தை போட்டிருந்தால அவன் போயிட்டு யாருக்கிட்டயும் ரிப்போர்ட் கொடுக்குறான். 7வது இளவரசர் எனக்கு அடங்கிதான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு. நம்ம திட்டம் நிறைவேற வரைக்கும் அவனை அப்படியே வச்சிரு அப்படின்னு அந்த முகம் தெரியாத ஆள் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியலையே.
நான் அவளோட வீட்டுக்கு போனேன்னு, ஐயோ பெரிய அண்ணன் வரத்துக்குள்ள நான் இங்கேருந்து வெளியில போயிட்டு வந்தது யாருக்குமே தெரியக்கூடாது, என் பனி கியா எங்க இருக்கிற வந்து சீக்கிரம் என்ன கவர் பண்ண அப்படிங்கிறப்ப கரெக்டா ஒரு பெரிய வந்தா உட்காந்துருக்காரு. எங்க போயிட்டு என்ன கிருங்கத்தனம் பண்ணிட்டு வரேங்கிறப்ப, அண்ணா நீங்க வந்துட்டீங்களா, என்ன திடீர்னு வந்துட்டீங்க, சீக்கிரம் வந்துட்டீங்க, அதுவும் நிறைய பேர் கூட தான் போர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, எங்க போயிட்டு வர என்ன பண்ணிட்டு வர அப்படின்னு இருக்கிறப்பயே அந்த பேரரசர் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னா அவர் வந்துட்டு இப்ப படைகளெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிறதால ஒரு சில இடத்த காப்பாத்தி கொடுத்ததாலையும் ஹீரோயினோட அண்ணனுக்கு ஒரு பெரிய பதவி, அதாவது அவரோட ஜெனரல் பதவியே கொடுக்குறாங்க அவருக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரியே. ஆனா இந்த ஜெனரல் பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு 7வது வருஷத்தை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சு. அதனால இந்த விஷயத்த வேணான்னு சொல்லி பேரரசரோட அந்த அறிக்கையை நம்ம வேணான்னு சொன்னா அது நடக்கவே முடியாது, நம்ம குடும்பம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறப்ப என்னோட அண்ணன்கள் எல்லாம் பேரரசரோட வார்த்தையை மீறக்கூடாது அப்படின்னு வண்டி போட்டுட்டு அதை கேட்டுட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் வந்துட்டு இதை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் பேரரசிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஹீரோனோட அண்ணா வாயை மூடி என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, இல்லை எங்களோட பாரம்பரியமோ எங்களோட நாகரிகமோ உங்களுக்கு எப்பவுமே ஒத்து வராது, அதனால எங்க கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இப்ப இருக்க பதவியிலே இருந்துக்கிட்டு நாங்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணுவோம், மற்றபடி இது எங்களுக்கு தேவையே கிடையாது, இந்த ஜெனரல் பதவி எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க தூது கொண்டு வந்த ஆள் செம்ம கடுப்பாயிட்டு, என்ன ஐயோ மன்னிச்சிருங்க ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம விளையாண்டுட்டு இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்க தேஜ மேல கோவமே கிடையாது, பேரண்ட்ஸை 2 அறிக்கை கொடுத்து வச்சிருந்தாங்க, உங்க குடும்பம் இதை ஏத்துக்காது அப்படின்னு சொல்லிதான் இங்க இருக்கிற இதுக்கு ஜென்ரலாவே உங்க மாத்திருக்காங்க அப்படின்னு. ஆஹா நம்ம என்ன பிளான் போட்டாலும் இந்த ஜெனரல் பதவி இவரை விட்டு போக மாட்டேங்குது, நம்ம சாமானிய மக்களா வாழ்ந்தாதான் நம்ம குடும்பம் காப்பாற்றப்படும், இன்று அரச குடும்பத்தோட லிங்க் ஆனா நம்மளுக்கு ஆப்பு தானே, நம்ம 3 அண்ணன்களையும் கொண்டுடுவாங்க, அது இல்லாம அந்த இளவரசருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்ட்டு இதுக்கு வேற ஒரு பிளான் போட்டுதான் ஆகணும், அதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. அதே நேரம் அவங்க அண்ணனுங்களாம் அவளை கூப்பிட்டு போயிட்டு, ஏமா உனக்கு எது கல்யாண ஆசை வந்துடுச்சா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, அது இல்லாம அன்னைக்கு அந்த 7வது இளவரசர் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்த, உனக்கு அந்த 7வது இளவரசரை பிடிச்சிருந்தா சொல்லுமா, அவனையே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படிங்கிறப்ப, என்னது கல்யாணமா, அந்த ஆளை கட்டிக்க கூடாதுன்னா நான் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கிறேன், இது தெரியாம உங்களை முட்டா பசங்களா, ஐயோ அண்ணனுங்களா போயிட்டானுங்களே, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நேரா அவன் ஹீரோ தான் பார்க்க போறா. என்ன இந்த பக்கம் என்ன தேடி வந்திருக்கீங்க, உன்னை தேடி வந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டியா, ஆமாம்மா, அப்புறம் இந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சவன் நான் தான், அப்புறம் என்ன பார்க்காம வேற யார் பார்க்க வரீங்க, ஆமா கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன விஷயம் ரகசியமா இருக்கணும், சத்தியமா ரகசியமா இருக்கும், நீ வந்துட்டு அந்த 7வது இளவரசரை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறப்ப, இது என்ன நானே போட்டு தள்ளணுமா, எதுக்கு அந்த விபரீத முடிவு, ஏன் நீ வந்துட்டு கத்தி எடுத்து ரத்தம் பார்க்கலாம் வேணாம், விஷத்தை கொடுத்து போட்டு தள்ளு, அதுக்கப்புறம் நீயும் ஃப்ரீ ஆயிடுவேன், நானும் ஃப்ரீ ஆயிடுவேன், என் குடும்பமும் ஃப்ரீ ஆயிடும், நாம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம், இதை நீ ஒத்துக்கிறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான், அது சரி வருமா அப்படின்னு தெரியல, எதுக்கு நீ இந்த அளவுக்கு இளவரசர் மேல கடுப்பா இருக்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இப்போ நீ என்னோட டீலுக்கு நீ ஒத்துக்கிட்டீன்னா ஓகே, நீ இதை வெளியில சொல்லிட்டீன்னா ஐயோ சொல்லிடாதப்பா, நீ சொல்லாததுக்கும் காசு கொண்டாந்துருக்கேன், இதை வச்சுக்கிட்டு நீ சொல்லாம இருந்தாலே போதும், நீ ஒத்துக்கிட்டீன்னா ஓகே, இல்லைனாலும் நான் வேற மாதிரி பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு அவனோட இடத்துல இப்போ ஒருத்தர் இருந்தாலும் அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான், என்ன தைரியமா வந்து உட்காந்துருக்க, உன்னை ஒரு பொண்ணு கொல்ல சொல்லி எனக்கு காசெல்லாம் கொடுத்துருக்குறா, அது மட்டும் இல்ல விஷமும் கொடுத்துருக்குறா, எதுக்காக, எந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டவாவ, எந்த விஷயத்துலயா, ஒரு டைமே என்ன ஒரு இடத்துக்கு போயிட்டு கிளர்ச்சி பண்ண சொல்லி வற்புறுத்தனல்ல, அந்த இடத்துல தப்பிச்ச ஒரு பொண்ணு தான் இப்போ உன்னை கொள்ளுறதுக்காக விஷம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறப்ப, என்ன கொள்ளுவியான்ட்டு அவன் எகிரிட்டு வர்றப்ப அங்க 2 பேத்துக்கு சண்டை ஆகிற மாதிரி காட்டுறாங்க, இத அந்த அவனோட பணிப்பெண் ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. இந்த பணிப்பெண் தான் அந்த முகம் தெரியாத ஒரு தட்டை போயிட்டு அவன் பேசிருப்பான், அந்த முகம் போட்டவன் அவன் கூட இருந்திருப்பா. இப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டல, ஆனா அந்த ஹீரோயின் சோகமா உட்காந்துருக்குறா. அவனோட 2வது அண்ணன் வந்துட்டு, உனக்கு எதுவும் பிரச்சனையா, இல்லை உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறியா அப்படின்ட்டு அவன் மனசு விட்டு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவனும் சரி சொல்லலாம் அப்படின்னு வர்றப்ப அங்கிருந்து அரண்மனையிலேருந்து ஆள் வந்துடுறாங்க. இந்த மாதிரி காப்பகத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, செய்யப்பட்டவன் ஒரு வேலையாள் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நான் போட்ட பிளான்ல அவனை தெரியாம மாட்டி விட்டு இப்போ எனக்காக அவன் இறந்துட்டானா அப்படின்னு
ஹீரோ இறந்துட்டதா அவன் நினைச்சிட்டு இருக்கா. அது இல்லாம காப்பகத்துக்கு அடிக்கடி உங்க தங்கச்சி வந்துட்டு போயிருக்காங்க, அதனால விசாரணைக்காக நாங்க கூப்பிட்டு போனோம் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போகும்போது இவங்க 3 பேரும் எதிர்த்து நிக்கிறாங்க. அப்படி எதிர்த்து நிற்கும் போது ஓ பேரரசருக்கு எதிராக தியான் குடும்பம் வந்துட்டு இங்க கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்குதா அப்படின்ட்டு பதறி போறா. ஐயோ இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்க கூடாது அப்படின்னு. இல்ல அவங்க சொல்றது உண்மைதான், இது ஒரு விசாரணை தானே, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், இதுக்காக யாரும் எங்கேயும் எனக்காக சண்டை போட வேணாம் அப்படின்னு அவங்க அண்ணன்களை சமாளிச்சுட்டு தனியா ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தான். அவனுக்கு நான் போய் காசு கொடுத்து இந்த மாதிரி அவன் இறந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அவன் மேல கொஞ்சம் அக்கறையும் இருக்கு. அப்படியே அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் அங்க இருந்த குதிரை வண்டியில இருந்த எல்லா இடத்துலயும் இறந்து போறாங்க. கரெக்டா வந்தது நம்ம ஹீரோ தான். நீ எப்படி இங்க வந்த, நீ உயிரோட இருக்கே அப்படிங்கிறப்ப, ஆமாம்மா என்னெல்லாம் யார் கொல்ல முடியும், நான்லாம் தப்பிச்சு வந்துட்டேன், ஆனா என்ன சின்ன சின்ன அடிதான் பட்டுருச்சு அப்படின்னு அவனோட கையை காட்டும் பொழுது அதுல ரத்தமா இருக்கு. கட் பண்ணி அந்த பனிப்பு இருந்துட்டு அந்த முகம் தெரியாத ஆள்கிட்ட போயிட்டு தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க வைப்பாங்க போற ஒரு ட்விஸ்ட் சரியா இருக்கும். அந்த முகம் தெரியாத ஆள் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினோட மூத்த அண்ணன் தான். அவன் தான் இளவரசர் அங்க அடிமையா இருக்கிற மாதிரியும் அந்த வேலையாளிய வேவா பக்க வைக்கிறதுக்காகவும் அங்க வச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா அவனையே போட்டு தள்ளிட்டா அப்படிங்கிற நியூஸ் இப்போ வந்தோடனே நம்ம பிளான் எந்த விதத்தையும் சொதைப்பிடக்கூடாது, நம்மளை விட புத்திசாலியானவன் அந்த இளவரசர், நம்ம கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் இங்க ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கிறான். அந்த ஹீரோயின் வந்துட்டு தான் அண்ணன்களை காப்பாத்தி அவன்ட்டு அவ ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கிறா. ஆக மொத்தத்துல இது என்ன சதியாட்டம்னு எனக்கே சுத்தமா புரியல. இப்படி நம்ம ஹீரோயின் தான் காட்டிட்டு இருக்காங்க. அவனோட கை காலெல்லாம் ரத்தமா இருந்தது, அது இல்லாம காயா இருந்தது இல்ல, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறா. அதை எல்லாமே பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பரிதாபமாவும் இருக்கு ஹீரோ மேல. இத்தனை காயம்தான் எப்படி பட்டுச்சு, அது என் வாழ்க்கையில அது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி நான் வாங்கின வெட்டுகள், அதை பத்திலாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆமா ஒரு வழியா உன்னோட இளவரசரை செத்துட்டாரு, இதுக்கப்புறம் நீ பிரியா? ஆமாம்மா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நீயும் தப்புச்சிட்டல, அந்த இளவரசர் செத்துட்டால, நீ இனிமேல் ஃப்ரீயா இருக்கலாம்ல அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயினோட அண்ணன் உள்ள வந்துடுறான், என் மூத்த அண்ணன். அவன் வந்தோடனே நம்ம யாரு கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா நம்ம இளவரசர் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் மரியாதை கொடுத்தோடனே ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. இது இவன் தான் அந்த 7வது இளவரசனா? அப்போ இங்க எதுவுமே மாறலையா அப்படிங்கிற ஷாக்லயே அவந்துட்டு இருக்கா. ஹீரோன் அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாதிரி போறப்ப ஹீரோ தாங்கி பிடிக்கும் போது அவளுக்கு அந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. ஹீரோ கொன்னது, அதுக்கப்புறம் ஹீரோனோட குடும்பத்தை சாவடிச்சது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. அப்ப எதுவுமே மாறலையா அப்படின்னு அவளை தாங்கி பிடிக்கிறத ஹீரோனோட அண்ணன் பார்த்தோன்னே அவன் வில்லத்தனமா மறைக்கிறான், ஹீரோ வந்துட்டு அவனை வில்லத்தனமா மறைக்கிறாங்க. ஆக மொத்தத்துல பெரிய பஞ்சாயத்து இருங்குது. ஹீரோன்னு வந்துட்டு மணப்பெண் கோலத்துல இருக்கா, மறுபடியும் ஹீரோ கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்படி காட்டுறப்ப மறுபடியும் அவளோட இஷ்டம் எல்லாமே அவளை அனுபவிக்கிறான். அப்படியே சாக்கில் எழுதிக்கிறா, அவள் கனவுல இருந்து எழுதிக்கிறா. இந்த கனவு நம்ம வாழ்க்கையை விட்டு போகவே போகாதா, நான் எவ்வளோ பிளான் பண்ணாலும் எனக்கே ரிவி தெரியுதே கடவுளே அப்படின்ட்டு அந்த இளவரசருங்க. ஐயோ அவங்களும் உங்க அண்ணனும் வெளியில பேசிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே அவங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் வேண்டா வெறுப்பாதான் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோயின் பதட்டப்பட்டு வெளியில வரும்போது அவனோட 2வது அண்ணன் தான், நீ எதுவும் பிரச்சனை பண்ணிடாத, அங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாதுங்கிறப்ப அவ வால் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோவுக்கு நேரம் அடிக்கிறா. அவன் பெரிய அண்ணன், என்ன முட்டாள்தனம் பண்ணிருக்க, நான் இப்ப இதை பண்ணலன்னா நம்ம குடும்பமே அழிஞ்சிரும் அப்படின்ட்டு ஹீரோட நெஞ்சிலேயே கத்தி இறக்குறா. அப்படி இறக்குறதோடய இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நீங்கள் கேட்ட மாதிரியே ரிவெஞ்ச் ட்ராமா போட்டேன். இந்த ரிவெஞ்ச் ட்ராமாவை பற்றி உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.